ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாக்கோபின் மகன் யோசேப்பின் வாழ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொண்ட சாப்டர் ஆதியாகமம் 37. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான். யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க. யோசேப்பு 17 வயசாக இருக்கும்போது தன் சகோதரர்களோடு சேர்ந்து ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தான். அவன் பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவங்க செய்கிற தப்பெல்லாம் தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு சொல்லி வருவான். தங்கள் தகப்பன் தங்கள் எல்லோரிலும் யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறதுனால அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைக்கிறாங்க. யாக்கோபுடைய முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்ததுனால அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான ஒரு ஆடையை செய்து கொடுக்குறான். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருது. அதில் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்பதாகவும் அவனுடைய சகோதரர்கள் எல்லோருடைய அரிக்கட்டும் அவனை சுற்றி வணங்கி நிற்பதாகவும் கண்டான். அவன் இப்படி கண்ட சொப்பனத்தை அவனுடைய சகோதரர்கள் இடத்துல சொல்லும்போது அவனை இன்னும் அதிகமாக பகைச்சாங்க. யோசேப்பு தன்னுடைய இன்னொரு சொப்பனத்தை சொல்கிறான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கியதாக சொல்கிறான். இதை கேட்ட அவனுடைய சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொள்கிறாங்க. யாக்கோபு அவன் சொன்னதை தன் மனதிலே வைத்து கொள்ளுறான். யாக்கோபு யோசேப்பை சீகேமிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அவனுடைய சகோதரர்களையும் ஆடுகளையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்கிறான். யோசேப்பு சீகேமுக்கு வந்து சேர்றான். அவங்க வழி தப்பி திரிகிறத பார்த்த ஒரு மனுஷர், நீ என்ன தேடுகிறாய்ன்னு கேட்குறாரு. அதற்கு அவன் என்னுடைய சகோதரர்கள்னு சொல்கிறான். அதற்கு அவர்கள் தோத்தானுக்கு போவோம் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்கிறாரு. இப்படியாக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பின்தொடர்ந்து தோத்தானில் கண்டுபிடிக்கிறான். யோசேப்பு தூரத்தில் வர்றதை பார்த்த அவனுடைய சகோதரர்கள், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை கொன்று இங்கே இருக்கிற குழிகள் ஒன்றில் போட்டுடலாம், இவனை ஏதோ துஷ்ட மிருகம் கொன்றது என்று எல்லோரிடத்துல சொல்லிடலாம், இவனுடைய சொப்பனம் எப்படி முடியுதுன்னு பார்க்கலான்னு அவங்க பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரூபன் அவனை எப்படியாச்சும் அவங்க கைக்கு தப்பு வச்சு அவனை மறுபடியும் தன் தகப்பன் இடத்திற்கு கொண்டு போகணும்னு மனதில் நினைத்து, அவனை நம்ம கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்த சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேலே கை வைக்காமல் அவனை இங்கே இருக்கிற ஒரு குழியில் போட்டு விடுங்கன்னு சொல்கிறான். யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் கிட்ட வந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவங்க எல்லோரும் கலற்றி அவனை எடுத்து அங்கே இருக்க ஒரு குழியில் போட்டாங்க. அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க எல்லோரும் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கீலேயாத்திலேருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை பார்த்தாங்க. அவங்க எகிப்துக்கு போகும்படிக்கு அந்த வழியாக வந்தாங்க. அப்போது யூதா தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நம்முடைய சகோதரனை கொல்றனால நமக்கு என்ன லாபம், அவனை நம்ம இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடலாம், நம்ம கை அவன் மேல் படாமல் இருக்கட்டும், அவன் நம்முடைய சகோதரன் தானே, அதனால் நம்ம அவனை கொல்லாமல் அவனை இவங்க கையில் விற்றுடலான்னு சொல்கிறான். அவன் சொல்லுக்கு அவங்க எல்லோரும் சம்மதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு யோசேப்பை அந்த குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்கிறாங்க. அவங்க யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. யோசேப்பை அவங்க கூட்டி கொண்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ரூபன் வந்து யோசேப்பு குழியில் இல்லாததை பார்த்து தன் சட்டையை கிழித்து கொண்டு, இனி நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறான். யோசேப்போட பலவரன அங்கில வெள்ளாட்டு கடாவுடைய இரத்தத்தை தேய்ச்சி, இது உம்முடைய குமாரனுடைய அங்கியோ இல்லையோ என்று பாரும் என்று யாக்கோபிடத்தில் கொண்டு வராங்க. யாக்கோபு அதை பார்த்துட்டு, இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து கொண்டு போட்டதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட யாக்கோபு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் குமாரனுக்காக மிகவும் துக்கம் கொள்கிறான். அவனுக்கு யார் ஆறுதல் சொல்ல வந்தாலும் ஆறுதலுக்கு அவன் இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்துக்கு போவேன் என்று சொல்லி மிகவும் அழுதான். இதுக்கப்புறம் எகிப்துக்கு போன யோசேப்பு என்ன ஆனாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.